ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் தான் உங்கள் தமிழ் கேமர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்மளாம் வந்து முட்டாள்களாம். இது யார் சொல்கிறான்னா, ஐயர்வால் பூநூல் போட்டு அவங்க சொல்கிறாங்க நம்மளாம் முட்டாள்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களாம் அறிவு ஜீவிகளாம் அவங்களாம். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா, நம்ம லோ கிளாஸ் ஆளுங்கள்லாம் இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு 90% இங்கே கொடுக்குறோம். ஆனால் அந்த மார்க் உங்களுக்கு 10 5 பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதுவும் அந்த ஐயர் அவனுங்களுக்கெல்லாம் மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்க அழகாக. 28.5% இருந்தால் போதும் அவங்க டாப், நமக்கு ஹையர் பொசிஷனில் வந்துடுறாங்க. ஆனால் 90% எடுத்த நம்ம அவனுக்கு கீழே வேலை பார்க்கணும். ஏன் இந்த கான்செப்ட் வந்ததுன்னா, அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள்லேருந்து முன்னோர்கள் வரையும் படித்தா பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும், ஐயர்வாள் மட்டும்தான் படிக்கணும், நாங்கள் பூநூல் போட்டவங்க மட்டும் தான் படிக்கணும், நீங்களாம் படிக்கக்கூடாது, காலத்துக்கு நீங்கள் எங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லி 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 கடைசியில் நம்மளையும் அதே மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஆனால் இப்போத்த ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. நம்மளும் இன்றைக்கி படித்து இடித்து முன்னேறி வந்தால் நம்மளை பற்றி பேசுகிற ஒரு நாய் ஸ்டேஜ் பிடிச்சி மைக்கு பிடிச்சி நின்று இருக்குது. அவனுங்க இவனுங்க பை பர்த் நாங்கள் வந்து 28.5% நாங்கள் இது பண்ணியிருக்கோம், நாங்கள் ஹையர் போஸ்ட்டில் இருப்போம், 90% எடுத்த நீங்களாம் முட்டாள்கள்ரா அப்படின்னு அந்த லூசு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் அந்த செகண்ட் விஷயம் நான் சொல்ல வந்தது. இவர் தான் அந்த முட்டாப்பு புன்னகை. பாருங்க என்ன பேசுறாரு, என்ன அழகுல பேசுறாருன்றது தலைவனை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. மனுஷன்ல எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான். இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது. இதை நான் வெளிப்படையா சொன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டேன்ற. நான் ஒரு ஃபாதர் மதர் ஃபாதர் மதர் ஃபாதர் மதர் ஃபாதர் மதர் ஃபாதர் மதர் ஃபாதர் மதர். நீ என்ன கிறிஸ்தவத்துக்கு போய் நிற்கிற? இது வில்லு படத்தில் வந்து டெலாக்கடா இது. எங்கள் அம்மாவோட அப்பப்பாவோட அப்படி போன டெலாக்க நீ 25 வருஷத்துல என்னத்த உன்னை சொல்றது? உனக்கு வெக்கமே எல்லாம் ஏறி நின்று பேசிட்டு இருக்க. அவ அந்த டாகுக்கு ஒரு பெடிகிரின்னு ஒன்று கேட்கறான். பெடிகிரின்னா என்ன? வாட் இஸ் பெடிகிரி? பெடிகிரி யூ டெல் மீ, அது என்னது? நாயை பத்தி பேசுறேன். நாயே, உனக்கு நாய் என்ன சாப்பிடும் தெரியலடா நாயே. அந்த அரிசிக்கு குறிப்பிட்ட பிரீடு, அது நெல்லூர் அரிசியா, அது சம்பாவா, அது என்னன்னா அந்த பிரீடு முக்கியமா பார்க்கிறோம். ஒரு பழம் வாங்குறதா இருந்தா கூட அதுக்கு என்ன, அதுக்கு பிரீடு முக்கியமா பார்க்கிறோம். கிராஸ் பிரீடு இதெல்லாம் வந்து விதைகள், அதாவது சீட்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது கொண்டு வந்தா நம்ம ஊர் விவசாயமே அழிஞ்சு போயிடும். நான் அதே தான் கம்யூனிட்டி ஹியூமனுக்கும் சொல்றேன். கிராஸ் பிரீட் சிஸ்டம்ல வந்தா என்ன ஆகும்னு கேட்டேன். ஹியூமன்ல நீங்க உபயோகப்படுத்துற பழத்துல கிராஸ் பிரீட் இருக்கக்கூடாது, அரிசியில விதையில தானியங்கள்ல கிராஸ் பிரீட் இருக்கக்கூடாது, நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற மிருகங்கள்ல கிராஸ் பிரீட் இருக்கக்கூடாது, எதிலையுமே கிராஸ் பிரீட் இருக்கக்கூடாது. ஆனா உங்கள மட்டும் கிராஸ் பிரீட் இருக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க? அது தப்பு இல்லை. என்ன சொன்ன? இது இந்த கிராஸ் பிரீடு, இந்த விதையை பற்றி, இந்த கொட்டை, இந்த வெங்காயம், இந்த தௌலத்தால் நீ பேசவே கூடாது. உனக்கு விவசாயத்தை பற்றி தெரியுமா? நான்சென்ஸ் நாயே. ஏதோ ஒரு 4 பேப்பரை மேய்ஞ்சிட்டு வந்துட்டு நீ பாட்டுன்னு மைக்கை பிடிச்சி பேசினா நீ வந்து அவ்வளோ பெரிய தௌலத் ஆகிடுவியா? சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம சேர்வால் ஒரு நாமம் ஒன்று போட்டிருக்காரு, அதை நல்லா உத்து பாருங்க. நல்லா மாம்பழம் ஹைவே மாதிரி கீழே ஒரு கோடு போதே, தெரியுதா? அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்னென்னா, அந்த காலத்தில் ராமானுஜர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஆனால் அது நீங்கள் நினைக்கிற ராமானுஜம் கிடையாது. இவர் வேற ஐயங்கார். அவர் ஒரு நல்லது ஒன்று பண்ணாருங்க. அவர் படித்த இந்த வேதத்தை பிராமினால் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க மட்டும் இதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே, பொதுமக்கள் எல்லாருக்கும் அதை கற்று தந்தாருங்க அவர். ஸோ இதில் கற்று தந்ததுலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அவர் அசிஸ்டண்ட் ஒரு நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் என்ன வேலை பண்ணிச்சுன்னா, ஐயோ இவனும் வேதத்தை கற்றுக்கனா நமக்கு ஈவன் ஆகிடும். ஸோ இதில் யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னே தெரியாது. ஸோ அதனால் இந்த போட்டாங்கல்ல அந்த நாமம், அந்த நாமத்திலேயே லைட்டாக கீழே இழுத்து விட்டுட்டாரு, அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக. அன்னைக்காச்சுங்க இந்த முட்டா பசங்களோட பிரச்சனை அன்னைக்கு தான் பிரிஞ்சுது, வடகலை தென்கலை அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வடகலைன்னு சொல்கிறாங்க. அந்த வடகலை யாருன்னா அந்த யூ மாதிரி போட்டிருக்காங்களே, கீழே இழுக்காமல் ஒரு யூ மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அவனுங்களே ஃபஸ்ட் இந்த தென்கலை இவனுங்களை மதிக்க மாட்டானுங்க. அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸு. ஏன்னா வடகலை தென்கலையை உள்ளே விட மாட்டான். தென்கலை வந்தால் கூட வடகலை வீட்டு வாசல் இன்னும் அச்சு தைச்சிடுவானுங்க போய்டு அப்படின்ட்டு. இந்த தென்கலை சேர்ந்து அவனுக்கு கீழே இருக்கிற ஐயரை மதிக்க மாட்டானுங்க. எது இந்த கோயிலில் பூசாரி இருக்கானுங்க அவனை மதிக்க மாட்டானுங்க. அந்த பூசாரி ஐயர் என்ன பண்ணுவான், திதி பண்ணுற ஐயரை மதிக்க மாட்டானுங்க. இவனுங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எவனுமே இந்த தென்கலையிலேருந்து வடகலை பொண்ணு உசார் பண்ண மாட்டானுங்க, வடகல்லேருந்து தென்கலில் போயிட்டு பொண்ணு உசார் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க டீமில் எவனும் உசார் பண்ணுறதே லாக்கி இல்லாதவனுங்க வேறு. ஸோ இதே பண்ண மாட்டானுங்க. இந்த நாய் ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளில் இருக்கிற ப்ராப்ளத்தையே ஒரு தயிரும் கிளியர் பண்ணல. இந்த நாய் கிளம்பி நம்மக்கிட்ட வருது, நீங்கள் மன கிராஸ் ப்ரீடு போடா அப்படின்ற நீலாம் வந்து பேசின சொட்ட தலையா.
இப்போ புரிஞ்சுதா யார் வடகலை யார் தென்கலை அப்படின்ட்டு. இப்போ இந்த நாய் விஷயத்துக்கு வருவோம். அப்போ இவர் யார்? நாம கீழே இருக்கா தென்கலை தானே, அப்போ நம்ம ஆள் தானே. இந்த நாய் நம்ம ஆள்னே தெரியாமல் நம்மளை பற்றி பேசினுக்குது நாதரி நாய். நான்சென்ஸ், டூப்ளிகேட். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இவனுங்க பண்ணுற இதே தப்பை இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் தயவு செஞ்சு இதை மறுபடியும் நீங்கள் திணிக்காதீங்க. ஏன்னா ஐயர் தான் நாங்கள் வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டே அது கேவலமான மைண்ட் செட்டு. அது நம்ம எல்லாத்தையுமே வெள்ளையாக இருந்தால் நல்லா படிப்பான் ஐயர், அதே மாதிரி ஐயராகவே இருந்தாலும் நல்லா படிப்பான் அவன். ஏன்னா ஏன் கூட ஒரு நாய்க்கு இது ஐயர் தான். அது இனி வரை நாய் பொறிக்கணும், இது 10th ஃபெயில் பொறிக்கணுங்குது. இது நீங்கள் தான் நம்பி நாசமாக போகிறீங்க. வெள்ளையல்னு இருக்காங்க பையன் ஃப்ரெண்டு தான், ஆனால் நாய் 9வது தான் படிச்சுக்குது, இன்னும் கூத்தா சுற்றின்னு இருக்குது. ஸோ வெள்ளைன்றது ஜஸ்ட் ஒரு கலர் அவ்வளோதான் தவிர அது வெள்ளையாக இருந்தால் நமக்கு படிப்பு வந்துடும் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நம்ம ஐயராக இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் வந்துடும் கிடையாது. ஏன்னா ஐயராக இருந்து நாய்ங்க நான்வெஜ்கள் வந்து உக்காந்துங்குதுங்க, பாய் 2K சிக்கன் அப்படின்ட்டு. என்னடான்னு பார்த்தா லவ் மேரேஜ். ஆமாம் அப்புறம்ன்றான். இவனுங்கெல்லாம் வச்சுக்கின்னு இவனுங்க வேறு தவுளத்தை ஸ்டேஜ் ஏறி மைக்கை பிடிச்சி பேசுகிறானுங்க, நம்மளை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா இந்த நாய் நம்மளோட இனம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஃபார் வடகலை, சப்ஸ்கிரைப் ஃபார் தென்கலை. எதுனா உங்களுக்கு கல்வி ஊற்றணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் சும்மா தாங்க இருக்குது. ஆக்சுவலி ஊற்றுவோம், யார் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களாச்சு, நீங்கள் ஜாலியாக ஊற்றுங்க. ஓகே, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா நம்ம தலைவர் இருக்கிறான் நாமம், கீழடி நாமம், அவன் வீட்டில் போய்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ guys. ஆமாம், என்ன சொல்லணும்?